ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் சோமவார அமாவாசை, கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்து வருது. ரொம்பவே விசேஷமான ஒரு நாள். நாளைய தினம் அமாவாசை எப்போ ஆரம்பிக்கிறதுங்கிற டைமிங் பார்த்துடலாம். 26/5/2025 வைகாசி 12 திங்கட்கிழமை காலை 11:31 முதல் செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9:09 வரை அமாவாசை திதியானது இருக்குது. கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நாளைய தினம் 26/5/2025 திங்கட்கிழமை காலை 7:36 வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது. 7:36க்கு மேலே கிருத்திகை நட்சத்திரம் உங்களுக்கு தொடங்குது. கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அன்று காலை 6:02 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. முருகப்பெருமான வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் முழுவதுமே முருக வழிபாடு நீங்கள் செய்யலாம். கிருத்திகை நட்சத்திரம் அமாவாசை திதி கொடுக்க வரீங்க அப்படின்னாக்கா 11க்கு மேலே நீங்கள் அமாவாசை திதி கொடுத்துட்டு திதி தர்ப்பணம் முடிச்சுட்டு படையலிட்டு உங்கள் முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்யலாம். நாளைய தினம் குளிக்கும் தண்ணீரில் இந்த 2 பொருட்களை சேர்த்து குளிக்கும் பொழுது நம்மை பிடித்த கண் திருஷ்டி, பீடை, தரித்திரியம் அனைத்துமே ஒழியும். நாளைய தினம் செய்யக்கூடிய 2 பரிகாரங்கள் ரொம்பவே முக்கியமான 2 பரிகாரங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் ரொம்ப மிக 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 அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாளைய தினத்தில் சோமவார அமாவாசைங்கிறதுனால சிவ வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, முன்னோர் வழிபாடு இது எல்லாமே நம்ம நாளைய தினம் செய்யணும். நாளைய தினம் இதெல்லாம் நம்ம சரிவர செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நம்மை விட்டு விலகும் அப்படின்னே சொல்லலாம். பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்பட்ட காலிலே மீண்டும் மீண்டும் அடி விழுவது மாதிரி பிரச்சனை வந்த குடும்பத்திலேயே திரும்பி பிரச்சனைகள் அழுத்தம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள தலை தூக்கவே விடாது. அடுத்தடுத்து கடன் பிரச்சனை, அடுத்தடுத்து நோய் பிரச்சனை, சண்டை, கணவன் மனைவி பிரிவு, இப்படி ஒரு குடும்பத்தை பிரச்சனை சுற்றி அடிக்கும். இதிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நாளைய தினம் சோமவார அமாவாசை தினத்தில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு பரிகாரம் இல்லை, 2 பரிகாரம். முதல் பரிகாரம், குளிக்கும் தண்ணீரில் நீங்கள் இந்த 2 பொருட்களை சேர்க்கணும். இந்த 2 பொருளை உங்கள் தலையை சுற்றி நீங்கள் போடணும். இந்த 2 விஷயங்களை நீங்கள் செய்தாலே போதும், உங்களை பிடித்த பீடை நாளையோட தொலைந்து போகும். உங்களை சுற்றி செயல்படக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விரட்டி அடிக்க, கஷ்ட நஷ்டத்தெல்லாம் விரட்டி அடிக்க நாளைய தினம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நாளைய தினம் மறக்கவே மறக்காதீங்க. காலையில் நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா தலைக்கு குளிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உடம்புக்கு குளித்தாலும் சரிங்க, இல்லை வெந்நீரில் குளித்தாலும் சரி, பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரி, அந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை போட்டு கரைச்சிடுங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டுருங்க. இதை தண்ணீரில் நல்லா கலந்து விட்டு இதை நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நாளைய தினம் இந்த தண்ணீரில் குளிக்கலாம். அந்த தண்ணீரில் குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வலது கை ஆள்காட்டி வரல இருக்க இல்லையா, அதால் ஓம்ங்கிற வார்த்தையை எழுதிட்டு நீங்கள் குளிக்கணும். இந்த தண்ணி உங்கள் உடம்பை பட்டு கீழே விழும்போது உங்களுடைய கஷ்டமும் அந்த தண்ணீரோட தண்ணியாக கரைஞ்சி போகுதுங்கிறத நீங்கள் உணரணும். உங்கள் மனதில் இதே போல் நினச்சிக்கோங்க, இந்த பரிகாரத்தோடு நம்மளை பிடிச்சது எல்லாமே நம்மளை விட்டு போகுது, நம்மளை பிடிச்ச அனைத்து கஷ்டங்கள், பீடை, இப்படி எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு உங்கள் மனதளவில் நினச்சிக்கிட்டே நீங்கள் குளிச்சிடுங்க. சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த குளிக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் நம்மளை கஷ்டங்கள் பின்தொடர்வதற்கு காரணம் கண்திருஷ்டியும் கூட இருக்கலாம். மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை திதியில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் கண்திருஷ்டி கழிக்கணும். ஏதாவது ஒரு வகையில் கண்திருஷ்டியை கழிக்கிறது அவசியம். உப்பு சுற்றி போடலாம், இல்லை கற்பூரம் சுற்றி போடலாம், வரமிளகாய், கடுகு, கல்லுப்பு இது 3ஐயும் சுற்றி போடலாம். அப்படி இல்லைன்னா எலுமிச்சை பழம் சுற்றி போடலாம். சில பேர் பூசணிக்காய் சுற்றி உடைப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு முறையில் அமாவாசையில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய கண்திருஷ்டியை நீங்கள் கழிச்சிடணும். இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது கண்திருஷ்டி கழிக்க வழக்கமாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த முறைப்படியாவது நீங்கள் சுற்றி போட்டுருங்க. கண்திருஷ்டிங்கிறது ஒரே நாளில் அழியக்கூடிய விஷயம் கிடையாது. கண்திருஷ்டி சுற்றி போட்டால் மீண்டும் நம்ம வெளியில் போகும்பொழுது நம்ம 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க. நம்முடைய வெற்றியை அடுத்தவங்க கவனிக்கும் போது மீண்டும் அந்த கண்திருஷ்டி நம்ம மேலே விழும். மாதத்தில் ஒரு முறை தவறாமல் கண்திருஷ்டி கழிக்கணும். அது அமாவாசையில் இந்த மாதிரி கழிக்கிறது ரொம்பவே நல்லது. அமாவாசை தேதியில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டு பெரியவங்க சுற்றி போடுங்க.
சுற்றி போட பெரியவங்க இல்லைன்னா நீங்களே உங்களை சுற்றி போட்டுக்கோங்க. கண் திருஷ்டியை அந்த பரிகாரத்தை நீங்களே செஞ்சுக்கலாம். ஆனால் இதை வந்து எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இரவு 9 மணிக்கு மேலே திருஷ்டி கழிப்பது நல்ல பலனை கொடுக்கும். அமாவாசை நாளில் எப்பொழுதுமே இரவு 9 மணிக்கு மேலே திருஷ்டி கழிங்க. அமாவாசை நாளில் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எலுமிச்சை, கிராம்பு இதை எப்பொழுதும் வந்து பண்ணுங்கள். அமாவாசை நாளில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை தினத்தில் இதை செய்யுங்க. மறக்காமல் இதை செய்யுங்க. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் உங்களை பின்தொடராது. குறிப்பாக தொழில் நடத்துகிறவங்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வீண் விரயங்கள் வருது, பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இப்போ வந்து மாத சம்பளம் வாங்கிட்டு வரோன்னா, சம்பளம் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடியே தேவையில்லாமல் இந்த வண்டி பழுதடைகிறது, இல்லை வீட்டில் நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு உடம்புக்கு முடியாமல் போகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீண் விரயங்கள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதை வந்து செய்யலாம். அதுவும் குறிப்பாக அமாவாசையில் செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். கடினமாக உழைச்சோம், தொழில் வெற்றி பெறாமல் இருந்தது அப்படின்னாக்கா இதை வந்து நீங்கள் செய்யலாம். ஐயோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கோம், ஆனால் வந்து பணம் வீண் விரயம் தான் ஆகுதே தவிர சேமிப்புக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நொந்து போகிற ஒவ்வொருத்தவங்களும் இதை நீங்கள் செய்து பாருங்கள். ஒரே ஒரு எலுமிச்சைப்பழம், நல்ல பழுத்த எலுமிச்சைப்பழமாக எடுத்துக்கணும். ஒரு 4 கிராம்பு. இதை வச்சு என்ன பண்ணணுன்னா, அனுமன் மந்திரம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை 21 முறை சொல்லுங்கள். இல்லை அனுமன் மந்திரம் எது தெரியல அப்படின்னாலும் ஓம் வாயுபுத்திரரே போற்றின்னு சொல்லலாம், இல்லை ஓம் அனுமனே போற்றி, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த எளிமையான வார்த்தைகளை கூட நீங்கள் அந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம். இதை சொல்லிவிட்டு எலுமிச்சையை பணப்பையில் நீங்கள் வைக்கணும். எலுமிச்சை பழத்தில் கிராம்பு வந்து குத்தி வைங்க. முழு எலுமிச்சை பழத்துலேயும் நீங்கள் கிராம்பு குத்தி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதாவது பணப்பையில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, அப்படி இல்லை நாங்கள் வந்து வீட்டில் இருக்கோம், இல்லை தொழிலை வெளியில் வைக்கிறோன்னாக்கா அதை 2 அறுத்து லெமனை அதில் வந்து கிராம்பை குத்தி நீங்கள் ஒரு சின்ன அகல் விளக்கு வைத்து அது மேலே இதை வச்சு வாசலில் கூட நீங்கள் வைக்கலாம் தொழில் செய்கிற இடத்துல. இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நீங்கும், பண வரவுங்கிறது அதிகரித்து கொடுக்கும். சில பரிகாரங்களில் எலுமிச்சை கிராம்பை வந்து மாந்திரிக பரிகாரங்களுக்கு கூட பயன்படுத்துவாங்க. ஆன்மீக ரீதியாக உண்மையாகவே இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குது. நம்ம எப்படி வந்து லெமனை 2ஆக கட் பண்ணி அதில் வந்து குங்குமம் தடவி நம்ம வந்து நிலைவாசலில் வைப்போம் இல்லையா, வெளியில் கண் திருஷ்டிக்காக, அந்த மாதிரி ஒரு தொழில் செய்கிற இடத்துலையும் வைக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் இதை வைக்கலாம். எலுமிச்சையை வந்து தேவகனி அப்படின்னு சொல்லுவோம். எலுமிச்சை மாந்திரீகத்துலேயும் நிறைய பயன்படுது, ஆன்மீக ரீதியாகவும் நிறைய பயன்படுது. எலுமிச்சை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் பெரும் அளவில் நமக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி கிராம்பு பார்த்திங்கன்னா செல்வ வளத்தை நமக்கு அதிகரித்து கொடுக்கும். முருகப்பெருமானோட கிருத்திகை நட்சத்திரம் அந்த நாளில் வருது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்ம தெய்வங்களை வசியப்படுத்தக்கூடிய சக்தி மிகுந்த கிராம்பை வச்சு இந்த முறையில் பரிகாரம் செஞ்சோம்னா பணம் நம்மளை தேடி வரும். இந்த பரிகாரத்தை நீங்கள் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செய்யலாம். இது வந்து கார்த்திகையும் சேர்ந்துருக்கு, உங்களுக்கு அமாவாசையும் சேர்ந்துருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த கிராம்பை பயன்படுத்தி இந்த எலுமிச்சையில் செய்யும்பொழுது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வீட்டு நிலைவாசலில் கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளார ஹால்லையும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இதை வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கும், நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும், பணம் நம்ம தேடி வருவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். ரொம்பவே எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரம். இதை நீங்கள் அமாவாசை இரவுக்குள்ளே நீங்கள் செய்யலாம். அந்த லெமனில் கிராம்பு ஒரு 4 கிராம்பு இல்லைன்னா ஒரு 5 கிராம்புக்கு எண்ணிக்கையெல்லாம் இல்லை, சாதாரணமாகவே நீங்கள் அந்த எலுமிச்சையில் குத்தி நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு நிலைவாசலில் வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் ஹாலில் நீங்கள் வச்சுக்கலாம். நாளை தினம் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் வீட்டுக்கு திருஷ்டி வந்து நீக்குங்க. திருஷ்டி இருந்தது அப்படின்னாலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றத்துக்கு போனாலும் பலரோட பொல்லா கண்ணால் நம்மளுடைய வாழ்க்கை சரிவு அடைஞ்சிட்டு தான் இருக்கும். அதனால் மறக்காமல் அமாவாசையில் இந்த குளியல், இந்த உப்பு குளியலையும் மறக்காதீங்க, திருஷ்டி எடுக்கிறதுக்கும் மறக்காதீங்க. ஏதாவது ஒரு முறையில் கண்டிப்பாக திருஷ்டி எடுத்துடுங்க. நாளைய தினம் கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால முருகப்பெருமானை வணங்குங்க, வேல் வச்சுருந்தா அபிஷேகம் செய்யுங்க.
ஒரு சின்ன அகல் விளக்கில் இல்லைன்னா நல்ல கிண்ணத்தில், கண்ணாடி கிண்ணத்தில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு வச்சு அதன் மேலே 2 கிராம்பு 2 ஏலக்காய் வைங்க. அதை முருகன்ட்ட வச்சு முருகப்பெருமான்ட்ட மனதார வேண்டிக்கோங்க. வேலுக்கு அபிஷேகம் பண்ணும்போது தீபதூபம் காட்டும்போது இதுக்கும் தீபதூபம் காட்டுங்க. இரவு முழுவதும் முருகப்பெருமான்ட்டே இருக்கட்டும். காலையில் குளிச்சுட்டு துவரம்பருப்பை பறவைகளுக்கு இரையாக போட்டுருங்க. அதில் உள்ள கிராம்பு ஏலக்காவை பண்ண வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. முருகப்பெருமான்கிட்ட பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. எது வேணாலும் நேர்மறை சொற்களை பயன்படுத்தி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து அடுத்த அமாவாசைக்குள்ளே நல்ல ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். அமாவாசை இரவு நாளைய தினம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை ஜீனியோ எடுத்து நிலைவாசலுக்கு அந்தாண்ட நீங்கள் கொஞ்சம் தூவி விட்டுட்டு படுக்க போயிடுங்க. காலையில் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் போட்டதை எறும்புகள் எடுத்து சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி அமாவாசையில் எறும்புகளுக்கு நம்ம தானம் செய்தாலே போதும், நம்முடைய கடன் பிரச்சனை கர்மா ஓரளவுக்கு நம்மளை விட்டு ஒழியும் அப்படின்னே சொல்லலாம். அமாவாசைக்கு அமாவாசை இதெல்லாம் செய்ய மறக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கும். முழு மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு எது செய்தாலும் செய்து பாருங்கள். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.